ட்வின்ஸுக்கு கூட ஒரே கைரேகை இருக்காது. ஆனா நான் சொல்ல போற வெப் சீரிஸ்ல 4 பேருக்கு ஒரே கைரேகை. அந்த 4 கொலைக்கும் மோட்டிவாவது தெரியுமா? பாலா ஹசன், பவித்ரா ஜனனி, வினோதினி அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்க ரேகை. பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். இந்த வெப் சீரிஸ்க்கு மார்க் என்ன தெரிஞ்சுக்க ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க. ஃபார் மோர் மூவி ரிவ்யூஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிரகாஷ் ஆட்டோ ஃபிஷ். வெற்றி ஒரு எஸ்ஐ, அவன் தன்னோட தம்பியா நினைக்கிற அமுதனா ஒருத்தன் கொலை பண்றான். அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வெற்றியும் சந்தியாவும் வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் மர்மமான முறையில கொல்லப்பட்ட அடுத்தடுத்த கொலைகள் வெளியே வருது. ராஜேஷ்குமாரோட நாவல தழுவி எடுக்கப்பட்ட இந்த வெப் சீரிஸை இயக்கியிருக்காரு இயக்குனர் எம் தினகரன். மொத்தமே 6 எபிசோட்ஸ் தான். 22-25 மினிட்ஸ் குள்ள சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு படம் பாக்குற மாதிரி நல்ல கிரிப்பிங்கா இருந்துச்சு. சீரிஸோட ஆரம்பத்திலே நம்மளை கதைக்குள்ள கொண்டு போனதும் ஒரு எபிசோடோட முடிவுலையும் அடுத்து என்ன ஆகுங்கிற இன்ட்ரெஸ்ட் தூங்குனதும் நல்லா இருந்துச்சு. யார் சார் இவங்க? யார் அவங்க? ஆனா சுழல் விலங்கு போன்ற வெப் சீரிஸ்ல இது எப்படி நடந்திருக்கும், இதை யாரு பண்ணிருப்பான்னு புரோட்டகனிஸ்ட் கூட சேர்ந்து நம்மளும் அந்த கேஸை சால்வ் பண்ணுவோம். அந்த ஃபீல் இந்த சீரிஸ்ல மிஸ் ஆச்சு. மொத்தத்துல ஒரு வாட்சபிளான விஷயத்துல இருந்த அந்த ரேகை. இதுக்கு மார்க் 5 3.25 கொடுப்பேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.